ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காளான் தொக்கு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காளானை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வெங்காயமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, இந்த சோம்புலாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து வதக்கிக்குவோம். இதுக்கு கொஞ்சமாக புதினாவும் மல்லித்தலையும் முன்னாடியே சேர்த்து வதக்குனா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துட்டேன். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்குறதுக்காக உப்புமே சேர்த்தாச்சு. நல்லா வதங்கின பிறகு நம்ம காளானையும் சேர்த்துக்கலாம். காளான் சேர்த்துனோன்னே எப்போவுமே நம்ம வீட்டில் போடுற மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது கூடவே கொஞ்சமாக காஷ்மீரி சில்லியும் சேர்த்துருக்கேன் கலருக்காக. அரை கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி